நம்ம நிற்கிற பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் வங்கியிலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட 2025 அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. 62 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறவங்களோட டீட்டெயில் பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த இதில் போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ஜினியரிங் அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா ஆர்கிடெக்ட், எம்எல் ஓப்ஸ் இன்ஜினியரிங், ஜென்ரல் ஏஐ எக்ஸ்பர்ட், கேம்பேஜ் மேனேஜர், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட், கிராஃபிக் டிசைனர், கண்டென்ட் ரைட்டர், மார்டெக் ஸ்பெஷலிஸ்ட், நியூ சப்போர்ட் ரெக்ரூட்மெண்ட் L1 L2, ப்ரொடக்ஷன் சப்போர்ட், டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியரிங், டெவலப்பர், இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட் வேக்கன்சி அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, எம்சிஏ எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமோ அந்தந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சம் போஸ்ட்டுக்கு அதாவது டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா ஆர்கிடெக்டு, எம்எல் ஓப்ஸ் இன்ஜினியரிங், ஜென்ரல் ஏஐ எக்ஸ்பர்ட் இவங்களுக்கெல்லாம் 30 வயசுலேருந்து தொடங்கி 38 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டர், மார்டெக் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் 27 தொடங்கி 33 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியரிங், டெவலப்பர் இவங்களுக்கெல்லாம் 22 வயசுலேருந்து தொடங்கி 30 வயசு உள்ளாடி இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் பேர் உங்களுக்கு டெம்பரரி தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. டெம்பரரியாக இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு சேலரி கண்டிப்பாக 25,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களை ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள இன்டர்வியூ அண்டு மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சிஏ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நெல் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கான பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/12/2024 டிசம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/1/2025 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.